சங்கீதம் 81 81வது சங்கீதம். சங்கீதம் 81. இது ஆசாவின் சங்கீதம். நம்ம எல்லாம் தாவீதின் சங்கீதத்தில் தான் பரிச்சயமாக இருக்கிறோம். இது தாவீது நியமித்த இந்த பாட்டுக்குழுவில் கொயரில் இருந்த பாட்டு தலைவன் ஆசாப், அவன் எழுதின சங்கீதம். அவன் தேவன் கற்பித்த அந்த பிரமாணத்தை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறான். 4ஆம் வசனத்தில், இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாக இருக்கிறது. நீதி நியாயம் தேவனுடைய கற்பனை. 5ஆம் வசனம், நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்கலாக்கப்பட்டது. ஒரு பாஷை வித்தியாசம் உள்ள எகிப்து தேசத்தில் அவன் அடிமைப்பட்டு கிடந்தான். என் தாசன் யோசேப்பு, யாக்கோபு, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனுக்கும் அடிமைப்பட்டு கிடந்தோம். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். தேவன் என்னை முன்குறித்து ரட்சித்தார். என் தோளுக்கு சுமையை விலக்கி இந்த உலக மக்களைப் போல நாம் வாழ்ந்திருந்தால் நாம் பாரப்பட்டு வருத்தப்பட்டுட்டே தான் இருப்போம். ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு கூப்பிட்டார். நம்முடைய பாவமும் நம்முடைய உலகத்தினால், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானால் உண்டாக்குகிற பாரமும், நீதிமான் ஒடுக்கப்படுவான். நமக்கு கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்காது. கர்த்தர் என்னுடைய பிள்ளை, இவனை நீ ஒடுக்க விடமாட்டேன்னு சொல்லி எகிப்து தேசத்திலிருந்து எப்படி விடுவித்தாரோ அதுபோல் நம்மை ரட்சித்த நாளிலிருந்து நம்மை பாதுகாத்து எனக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கிடைக்க செய்து என்னை பசியினாலும் தாகத்தினாலும் வருத்தாமல் என் தேவைகளை சந்தித்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். 7, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். நாம் எப்பையெல்லாம் கஷ்டத்தில் கூப்பிட்டோமோ அப்பையெல்லாம் அவர் உதவி செய்தார். ஆமேன். அவர் உண்மையுள்ளவர். 8ஆம் வசனம், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். அப்படின்னா, நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு பெற்று அவர் யார், அவருடைய குணம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் தியானித்து நான் அவருடைய பிள்ளையாச்சே, உலகத்தானை போல நான் வாழக்கூடாதேன்னு சொல்லி உன்னை நீ சுத்திகரித்து
உன்னை ஒப்பு கொடுத்தால் அவர் உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஆண்டவருடைய வார்த்தை, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டை வாசித்து இதில் உள்ள அர்த்தம் என்ன, ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இது இன்றைக்கு எனக்கு எப்படி கீழ்ப்படியணும்னு எப்பயாவது நாம் சிந்திச்சிருக்கிறோமா? தயவுசெய்து இனிமேலாவது எஞ்சியுள்ள உங்கள் வாழ்க்கையில் அப்படி சிந்தியுங்கள். நான் மனம் திரும்பி நான் செய்கிறதான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அப்படின்னா ஆவியானவர் எனக்கு இன்னைக்கு என்ன சொன்னார்னா, பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை தியானித்து அந்த ஜனங்கள் ஓரங்கட்டி ஒதுக்குனது போல இல்லாமல் நீ என்னை கனம் பண்ணி என்னுடைய மனதை தெரிந்து கொண்டால் ஆவியானவர் கட்டுகிற புதிய ஏற்பாட்டு சபையை குறித்த வெளிச்சத்தை தருவேன். அல்லேலூயா. மோசே சொன்ன வார்த்தையே விளங்கலைன்னா இயேசு சொன்ன வார்த்தையை எப்படி விளங்கும் உங்களுக்கு? யோசித்து பாருங்க. நீ இப்படியெல்லாம் நடக்காத. அவர் எவ்வளவு கண்டிப்பாய் வார்த்தைகளை மோசையின் மூலமாய் சொன்னார்னா, அப்படிப்பட்டவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். ஐயோ, நான் உயிரே வாழக்கூடாது, சாகக்கூடிய அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு பயம் வரணும். அப்படி இருந்தால் நீங்கள் சரியாக நடப்பீங்க. ஓ, தேவனுடைய சபை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார், ஆகையினால தெய்வ பயத்தோடு நான் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவோம். வீட்டில் கீழ்ப்படிவோம், சபைக்கு வந்தால் கீழ்ப்படிவோம். குடும்பம் கட்டப்படும், சபை கட்டப்படும். சாதாரண விஷயமா இருக்கும். ஓய்வு நாளில் ஒருத்தன் விறகு பொறுக்கிட்டான், இவனை என்ன செய்கிறது? சரி இருங்க கேட்டு சொல்கிறேன், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி மோசே ஜெபம் பண்ணி அவனை கல்லறிந்து கொல்லுன்னாரு. என்ன விளங்குது உங்களுக்கு? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? அக்கினி, பற்றி எரிகிற அக்கினி. அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய நன்மைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் உபாகமம் 7 நான் வாசித்த வசனத்துக்கு அடுத்து கீழே வாசித்தீங்கன்னா அந்த விக்கிரகங்களை அழிக்க சொன்னார். அதை கூட எப்படி அழிக்கணும்னு அழிக்கும்போது வருகிற சோதனைகளையும் சொல்கிறார் அவர். நீ விக்கிரகங்களை நீ சுட்டெரிக்கும் பொழுது அந்த விக்கிரகத்து மேலே ஒட்டி இருக்கிற தங்கம் வெள்ளி, எவ்வளோ ப்ராக்டிக்கலாக பேசுகிறாருன்னு பாருங்க. அந்த தங்கம் வெள்ளியை கூட இச்சித்திராத. சரி, ஆண்டவர் சொன்னபடி விக்கிரகத்தை எரிச்சாச்சு, ஆனால் இந்த தங்கம் அழகாக இருக்குது, விலையேற பெற்றது, இந்த வெள்ளி பளபளன்னு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடாதடா, விக்கிரகம் நாசமாக்குனது போல் உன்னையும் நாசமாக்குவேன்னு சொல்கிறார். பயப்படுறோமா? இது உலகத்துக்குரிய காரியம். அவர் ஏன் யோவான் சுவிசேஷத்தில் தெளிவாக எழுதியிருக்கு, யூதாஸ் பணப்பையை வச்சுருந்தான், அதில் அவன் உண்மையாக இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படி இருந்தும் அவனை ஏன் சபையை விட்டு புறம்பாக்கலை? அற்ப விஷயம் இது, இம்மைக்குரிய விஷயம். மனம் திரும்புவான்னு அவர் நீடிய பொறுமையாய் தயவாய் இருந்தார். அல்லேலூயா. நம்மளையும் நீடிய தயவும் பொறுமையுடையவராக தான் இருக்கிறார். அடுத்த வசனம் 81வது சங்கீதத்தில் 11ஆம் வசனம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை,
இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ரொம்ப ஆழமான வார்த்தை இது. My people did not listen to my voice and did not obey me அப்படின்னு எழுதியிருக்கு. மார்ஜினில் ஒபே மீங்கிறதுக்கு தான் யூ டிட் நாட் ஈல்டு டு மீ அப்படின்னா, ஒரு ஆண் பெண் உறவை போல கர்த்தர் தம் ஜனத்தோடு உறவிலே இருக்க விரும்புகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ என்னை நேசிக்கலை. நான் உன்னை தேடி வருகிறேன், ஆனால் நீ என்னை அசட்டை செய்கிற. சாலமோனின் சங்கீத பாட்டில் எழுதியிருக்கு, நேசர் தேடி வருகிறார், கதவை தட்டுகிறார். இல்லை மணவாட்டி நான் குளித்து வஸ்திரங்களை எல்லாம் ஒழுங்கு பண்ணிவிட்டு நான் படுக்கையில் படுத்துட்டேன், நான் எழும்புனேன்னா அது எனக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவரோ போய்விட்டார். இங்கேயும் ஆசா அதைத்தான் சொல்லுகிறான். நான் உன்னை தேடி தேடி வர்றேன், நான் நீடிய பொறுமையாக இருக்கிறேன், என்னுடைய அன்பு ஆழமானது, உன்னை தேடி தேடி வர்றேன், ஆனால் நீ என்னை விரும்பவில்லை. யூ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு மை டிவைன் லவ். அடுத்த வசனம் 12. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். இன்றைக்கு அதை தியானித்த பொழுது உலுக்கி விழுந்தேன். நான் கர்த்தர் யாருன்னு அறிந்திருக்கணும். யோசித்து பாருங்க, நமக்கு ஒரு முறை 2 முறை தனிப்பட்ட விதத்தில் பேசுவார், சபைக்கு வந்தால் பேசுவார், தீர்க்க தரிசனமாய் பேசுவார். என்னைய மாதிரி யாராவது ஒரு மூப்பரை அனுப்பி முட்டாள் மடையன்னு திட்டுவார். ஆனால் அவ்வளவையும் ஓரம் கட்டிட்டு உணர்வடையாமல் இருந்தால் உன் இருதய கடினத்தின்படியே அப்படியே இருன்னு விட்டுருவார். ஜாக்கிரதை. உன்னை யாரும் சபையை விட்டு புறம்பாக்க நீ சபைக்கு வராதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சபைக்குள்ளேயே இருப்ப, தோற்றத்தின்படி வாழ்ந்து கொண்டே இருப்ப, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டே இருப்ப. உன்னுடைய இருதய கடினத்தில் சபைக்குள்ளே இருந்து செத்து நரகத்துக்கு போவாய். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். வார்த்தையை தான் நான் பிரசங்கிக்கிறேன். ஆ 13ஆம் வசனம் எமோஷனை காட்டுறார் கர்த்தர் இந்த சங்கீதக்காரன் மூலமா. ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஆச்சரியக்குறி. ஹலோ, வேதத்தை ஒழுங்கா தியானி சகோதரனே, சகோதரியே. அவ்வளவு எமோஷனை காட்டுறார். என் ஜனம் தேடி வந்தேன் உன்னை, நீ அந்நிய புருஷனோட ஓடுறையே. அதான் அர்த்தம். அதுக்கு விக்கிரக ஆராதனையும் விபச்சாரத்தையும் பழைய ஏற்பாட்டில் பிரிக்கவே முடியாது. 2 ஒன்று தான். என்னை தள்ளிவிட்டு வேறொரு புருஷனை தேடி ஓடுகிற விபச்சாரியே. வேதத்தில் எழுதியிருக்கா இல்லையா? விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு அப்போஸ்தலன் திட்டினானா? கர்த்தரை அசட்டை பண்ணினால், அவருடைய தயவை நீடிய பொறுமையை அசட்டை பண்ணினால், அவருடைய எமோஷன் அப்படி தான் இருக்கும். ஓ என் ஜனம், என் மணவாட்டி சீடி சிங்காரிச்சு எனக்கு வலது பாசத்தில் உட்கார வேண்டியவள் என்னை அசட்டை பண்ணிட்டா. உங்களுக்கு தெரியுமா, சாலமோனின் உன்னத பாட்டில் எழுதியிருக்கு. அதுக்கு பிறகு நேசர் தேடி வந்தார், இவ அசட்டை பண்ணிட்டா. அதுக்கு பிறகு தெரு தெருவா தேடுறா, அவர் கிடைக்கல. என்ன அர்த்தம் தெரியுமா?
ஏசாயாவின் புஸ்தகம் 'கர்த்தரை கண்டடைகிற சமயத்தில் தேடுங்கள்' 55ஆம் அதிகாரம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6-7 வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அல்லேலியா. இதை நீங்கள் பிரிக்கவே முடியாது. வேத வார்த்தையில் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும். அவர் தயவு, நீடிய பொறுமை, அதை அசட்டை பண்ணால் அழிவு. நான் உன்னைய தேடி வந்தேன். நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது நீ திரும்ப திரும்ப என்னைய தேடாமல் இருதயத்தை கடினப்படுத்தினால் என்னுடைய கிருபை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு என்னுடைய அழிவு ஆரம்பிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் இந்த உலகம் எப்படி நியாயம் தீர்க்கப்படுங்கிற அழிவு. ஆண்டவர் எவ்வளவு தீர்க்கமாக இதை சொல்கிறார்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 4 சுவிசேஷத்திலேயும் மார்க் எழுதின சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்டது. மார்க் எழுதின பிறகு தான் லூக்காவும் மத்தேயும் எழுதினாங்க. கடைசியாக எழுதினவர் யோவான். அவருடைய ஸ்டைலே வேறு, அவருடைய பெர்செப்ஷனே வேறு. மார்க் ரெக்கார்ட் பண்ணுறார். இயேசுனுடைய வாயால் சொன்ன வார்த்தைகளை நமக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். மற்ற எந்த சுவிசேஷத்திலையும் அது இல்லை. மார்க்கு 13ஆம் அதிகாரம். முந்தி சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், பின்பு நியாய தீர்ப்பு வரும். பத்தாம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மத்தேயில 23, 24 அவர் தன்னுடைய வருகையை குறித்து பேசினதை மத்தேயின் நீண்ட பிரசங்கத்தில் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் மார்க்கு கடைசி காலத்தை குறித்து இப்படி தான் எழுதுகிறார். 8ஆம் வசனத்தில், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ, சீசர்களுக்கு சொல்கிறார், மார்க்கு 13:9, எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். இன்றைக்கு நான் பார்க்குற கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னு சொன்னால், பெரிய பெரிய சுவிசேஷகர்கள், ஊழியக்காரர்கள் கூட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் அப்படி பேச மாட்டேன் இனிமேல், மனம் மாறதான் சொன்னேன், நான் மதம் மாறணும்னெல்லாம் பிரசங்கிக்கலை. எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் எனக்கு புரியுது. கடைசி காலம் அநேகம் பேர் தைரியம் இல்லாமல் பின்மாற்றம் அடைவார்கள். என்ன மிஞ்சி நடந்துரும். யோசிச்சு பாருங்க. இயேசுவுக்காக வைராக்கியமாக நீங்கள் இருக்கிற கிராமத்தில், பட்டணத்தில் வாழ்ந்தால் என்ன நடந்துடும்?
நான் கிராமத்தில் ஊழியம் செஞ்சவன், நன்னிலம், காரைக்கால் 5 வருஷம். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பிரதர் அந்த விக்கிரக ஆராதனைக்கு காசு கொடுக்கலங்கிறதுனால தள்ளி வச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன பிரதர், என்ன பிரச்சனை? தண்ணி கொடுக்க மாட்டாங்க, வாட்டர் டேங்க்லேருந்து நீ தண்ணி பிடிக்கக்கூடாது. இப்படி அப்போயெல்லாம் நான் அந்த மக்களை நான் நல்லா கவனிங்க, அவரை ஸ்திரப்படுத்தவும் செய்யணும், பயப்படாமல் இருக்கவும் செய்யணும். நீதி நியாயம். நான் சொல்லுவேன், ஏன்பா அவங்க எதுக்காக வர்றாங்க, எதுக்கு வரி கேட்குறாங்கன்னு உட்கார வச்சு பேசுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் திருவிழா நடக்கும். கோயிலில் அவங்க எல்லாம் செய்வாங்க தான். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரி கொடுக்கலங்கிறதுனால தான் உனக்கு தண்ணி இல்லைம்பாங்க. அப்போது நீ என்ன செய்யணும்? சமாதானமாக, அப்படியா நான் கொடுக்குற பணம், நான் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவன், நான் சபைக்கு போகிறேன், இயேசு தான் எனக்கு தெய்வம், இந்த காளியோ மாரியோ முனீஸ்வரனோ எனக்கு தெய்வம் இல்லை. தயவுசெய்து நான் பணம் தர்றேன், ஆனால் அந்த பணத்தை ரோடு போடுறதுக்கு, தூர் வாடுறதுக்கு வரி பணமாக ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சமாதானமாக இருக்கப்பார். என் வார்த்தையை கேட்டு எத்தனையோ பேர் நீதியையும் நியாயத்தையும் நடப்பித்திருக்கிறார்கள். அல்லேலியா. நான் அல்லேலியா சொல்கிறேன், எனக்கு விளங்குது. என் மேலே தப்பு கண்டுபிடிக்கணும்னே பிரபாகர் ரொம்ப கெட்டு போனார் தெரியுமா? இப்போ கோயில் விழாவுக்கு வரி கொடுக்கலாம்னு பேச ஆரம்பிச்சிட்டார். நீதி நியாயம் தெரியாத முட்டாள்கள். இயேசு எப்படி நடந்தார்னு உனக்கு தெரியல. நீ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன். என்ன புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன்? மோசேயின் பிரமாணம் தெரிஞ்சிருக்கணும், இயேசுவின் பிரமாணம் தெரிஞ்சிருக்கணும். அன்றைக்கு ராயனுக்கு வரி செலுத்துவதை குறித்து வந்து கேட்டாங்க. பேதுருகிட்ட மூத்த சீசன்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா சொந்த ஜனங்கள்கிட்ட வரி வாங்குறாங்களா? அந்நிய தேசத்தார் வந்து சொந்த ஜனங்கள்கிட்ட வரி வாங்கக்கூடாதுல்ல? வரி வாங்கக்கூடாது, ஆனாலும் அவர்களுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு நீ வரி செலுத்து. போ, ஒரு தூண்டில போடு, ஒரு மீனை எடு, மீன் வாயில் ஒரு காசு இருக்கும், அந்த காசை ராயனுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்துனார். அவர்கிட்டருந்து படித்தவன் நான். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவரை விட ஞானமாக யாரும் போதிக்க முடியாது. அப்படியெல்லாம் நான் இப்போ போதிச்சிருக்கிறேன். நான் ரிட்டையர் ஆகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. நான் வேலை பார்த்த ஆஸ்பத்திரியில், கடைசியாக வேலை பார்த்த இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் ஆயுத பூஜை, உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ விமர்சையாக கொண்டாடுவாங்கன்னு. அதுவும் ஆப்ரேஷன் தியேட்டரில் எவ்வளோ விமர்சையாக கொண்டாடுவாங்க. அத்தனை சர்ஜன் 1000-500 போட்டு அங்கே விக்கிரக ஆராதனை தான் நடக்கும். இதுவரைக்கும் எத்தனையோ வருஷங்கள் நான் கவர்மெண்ட்டில் இருந்தபோது, அவர் கிறிஸ்தவர்ப்பா, அவர்கிட்டையெல்லாம் கேட்காதீங்க, அவர் கொடுக்கவும் மாட்டார், வரவும் மாட்டார், அப்படி இருந்தவன் தான். இப்போ கடைசியாக வேலை பார்த்த ஆஸ்பத்திரியில் அந்த ஹெட் நர்ஸ் எல்லோரும் காசு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி தட்டு கொடுக்குறோம், பரிசு பொருள் கொடுக்குறோம். எல்லோரும் வந்து அவங்கவுங்க பக்தியின்படி நடக்கிறாங்க. ஏன் சார் நீங்கள் அந்த பூஜைக்கு வந்து நீங்கள் எங்களை ஜெபம் பண்ணி நடத்தினா என்ன கேட்குறாங்க. மெடிக்கல் சூப்பரண்டன் எனக்கு மேலதிகாரி, அவர்கிட்ட போய் என்கிட்ட சொன்னதை சொல்லுங்கள். அவர் வந்து என்னைய ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஜிஹெச் மாதிரி.
ஒரு 30 பேர், ஒரு 10-15 டாக்டர்கள், 20 சகாக்கள், நர்ஸுகள் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. ஏற்கனவே அவங்க ஐயரை கூப்பிட்டு வந்து எத்தனை விக்கிரகம் இருக்கோ அத்தனை விக்கிரகத்துக்கும் பூஜை பண்ணிட்டாங்க. நான் வேணும்னே லேட்டாக போகிறேன். எம்எஸ் உட்காந்துக்கார். வாங்க சார், வாங்க சார், நீங்கள் தானே ஹச்ஓடி, நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி உங்கள் இடத்துல கூடி ஃபங்க்ஷன் பண்ணுறது, வாங்க வாங்க உட்காருங்க. ஹெட் நர்ஸ் அப்படி பார்த்தேன். சார்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார் அப்படின்னாங்க. ஆயுத பூஜையில் விக்கிரக ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் எழும்பி நின்று, ஆண்டவரே, இந்த ஆஸ்பத்திரியில், இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் நாங்கள் வேலை செய்யும்போது எங்களுக்கு ஆபத்து இல்லாமல் காத்துக்கொள்ளுங்க. இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இவர்கள் எல்லாருக்காகவும் தான் இயேசுவே நீங்கள் சிலுவையில் மரித்தீங்க. என்னை ரட்சித்தது போல் எல்லாரையும் ரட்சித்து விடுங்கன்னு சுருக்க ஜெபம் பண்ணிவிட்டு உக்காந்தேன். இப்போ நான் கெட்டு போனேன்னா யோசித்து பாருங்கள். நம்முடைய பிரச்சனையே நம்முடைய ஞானமற்ற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஆகையினால ஞானம் இல்லை. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவுள். நம்முடைய வீராப்பு வைராக்கியம் எல்லாம் மனுஷீகமாக இருக்குது. உலகத்தாண்ட எப்படி பேசணும்னு நமக்கு தெரியல. நம்மளை சுற்றி இருக்கிற விக்கிரக ஆராதனை நிறைந்த இந்த உலகத்தில் எப்படி இயேசுவை உயர்த்தி காண்பிக்கணும்னு தெரியல. சமாதானத்தை அறியோம், சண்டைக்காரர்களாக இருக்கிறோம். கேட்டால் நாங்கள் பக்தியாக இருக்கிறோம், அதனால தான் சண்டை போடுறோம். இயேசு எப்படி இருந்தார்? எனக்கு இயேசு தான் முன்மாதிரி. ஆண்டவரே, நீங்கள் யாருடையாவது வாக்குவாதம் பண்ணீங்களா? ஏன்பா, வரி கொடுக்க வேண்டியது இல்லை, நாம் கேட்குறான், கொடுத்துட்டு போ சமாதானமா. இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்ட ஞானம் இருக்கிறதா சகோதரனே, சகோதரியே? வீட்டு சூழ்நிலையாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், நாம் வாழ்கிற தேசமாக இருக்கட்டும், இயேசுவினிடத்தில் கற்றுக்கொள்ளணும். என்னிடத்தில் வாருங்கள்னாரு. அவர்கிட்ட ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். கடைசி காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் அனுப்புவார்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறாருன்னு காமிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் 23:16 தானே வாசிக்கிறேன். ஓ, அப்படி சொல்லிட்டு வர்றார். பரிசேயர்களை கடிந்து கொண்டுகிட்டு வர்றார். 34. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். உண்மையான தீர்க்கதரிசி தன் சொந்த ஜனத்தினால் கனவீனம் அடைவான். இயேசுவை சொந்த ஜனம் சிலுவையில் அறைந்து கொலை செய்தது. சமீபத்தில் நான் கற்றுக்கொண்ட ஞானம், ஆண்டவரே, சபையில் இருக்கிறவர்களே என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே, நான் தப்பா அவங்க தப்பா, நான் ரைட்டா அவங்க ரைட்டா? ஆவியானவரே, நீங்கள் கற்பிக்கிற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுறபடி பேசிட்டு வர எனக்கு உதவி செய்யுங்க.
உண்மையாக இருந்தால் 12 பேரில் ஒருவன் காட்டி கொடுத்தது போல சபையில் உள்ள நம்மோடு அப்பம் விற்கிறவர்கள் தான் நம்மளை காட்டி கொடுப்பார்கள். ஆமேன். என்ன சத்தமே வரமாட்டேங்குது? தயாராக இல்லைன்னு அர்த்தம். நான் நெஞ்ச நிமித்துறேன் அப்படின்னா பெருமையாக இல்லை, தயாராகிட்டேன். லியோனார்ட் ரேவன்ஹில்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவும் சமீபத்தில் பார்த்தேன். இஃப் யூ ஆர் அ ட்ரூ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் யூ வில் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டுட்டு யூ வில் ஆல்சோ ஃபேஸ் இன் யுவர் லைஃப் ஏ ஜூடாஸ். அப்படின்னா மெய்யான கிறிஸ்தவனே சீசனே, நீ மெய்யான கிறிஸ்தவ சீசனாக இருந்தால் இயேசு சந்தித்த இதையெல்லாம் சந்திப்பாய். சொந்த ஜனம் நிராகரிக்கும் எல்லாம் போட்டுட்டு கடைசியில் நீயும் ஒரு யூதாஸை சந்திக்க வேண்டியிருக்கும். அல்லேலியா. ஆவியானவர் பட்டுன்னு எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? சரி, யூதாஸை நான் சந்தித்தா நான் என்ன சொல்லணும் அவன்கிட்ட? ஆண்டவர் பளிச்சுன்னு சொல்கிறார், நான் சொன்னதவே சொல்லு, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வார்த்தையும் காண்பிக்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம். யாக்கோபு யாருன்னு உங்களுக்கு தெரியும், இயேசுனுடைய ஹாஃப் பிரதர். இயேசுக்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த சகோதரன். அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் சபைக்கு ஒரே ஒரு நிருபத்தை தான் எழுதினார். அந்த நிருபத்தில் அவர் சொல்கிறார், யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இந்த நீதிமான் யார்? யாக்கோபு சொல்றார், அவர் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, சுமார் 30 வருஷம் தன்னுடைய வீட்டில் வாழ்ந்த மூத்த அண்ணன் அவரை பார்த்தார். அவருக்கு ஞாபகம் வந்தது அவர் தான். இங்கிலீஷில் தி ரைட்டியஸ் மேன் அப்படின்னு எழுதியிருக்கு. ரைட்டியஸ் மேன் அர்த்தம் இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும். ஏன்னா ஒரு நீதிமான், தி அப்படின்னா அவர் தான் நீதிமான், அப்படித்தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. நீதிமானாகிய நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். இப்போ யாரோ ஒருவரை நீங்கள் கொலை செய்கிறீங்க, அவர் நீதிமானா அக்கிரமக்காரனான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பதிலை சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குறேன். வார்த்தையில் பதில் இருக்கு. நீதிமானை கொலை செய்தீர்கள். எதிர்த்து நிற்கலைன்னா நீ நீதிமான், எதிர்த்தைன்னா ஸோ ஆண்டவர் பளிச்சுன்னு எனக்கு சொன்னார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யாரோடையும் போராடாத. இயேசு நீதிமான் ஆகையினால் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் நீதிமான்னு நிரூபித்தார். அவர் எதிர்க்கவில்லை. அல்லேலியா. நீயும் நானும் இனி வரப்போகிற நாட்களிலே நிரூபிக்கணும். நம்மை காட்டி கொடுப்பார்கள், நம்மை கொலை செய்வார்கள். நாம் இயேசுவை போல பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறேன்னு நாம் ஒப்புவிக்கணும். சாகிறதுக்கும் தயாராக இருக்கணும். அதற்குரிய வாய்ப்பு நம்ம தேசத்தில் அதிகம் இருக்குது. அப்படிப்பட்ட சீஷர்களாக எழும்புவோம். எழுந்து நின்று ஜெபிப்போம். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னோடு தயவாய் பேசியிருக்கிறார். அவருடைய தயவு நீடிய பொறுமையை ருசித்திருக்கிறாய். இன்றைக்கு சபைக்கு வந்து
அவர் உன்னோடு பேசவில்லையா? நம்மிடத்திலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? மனந்திரும்பு, குணப்படு, கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஒப்புரவாகு. என் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். உணர்வடைந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள். பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்காதீங்க. தேவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ரட்சித்தவர், உங்களுக்காக உயிரை கொடுத்தவர், அக்கினி ஜுவாலையான கண்களோடு உங்கள் ஆவியை நிறுத்து பார்க்கிற கர்த்தர் இப்பொழுது சபையில் இருக்கிறார். அவர் இருக்கிறார்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட பேசுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.